பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுவது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். தேவனை பார்க்கல, தேவன் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னான். முதல்ல தேவனை பார்க்கணும், அவரோட பேசணும்னு சொன்னால் முதலாவது கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படணும், நடுங்கணும். தேவனுடைய வார்த்தை என்பது முதலாவது தெரிஞ்சுக்கணும். இது சர்வசாதாரணமான வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தான் இப்போ பேசி கொண்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பயந்தால் போதும். இந்த வார்த்தைக்கு பயப்படணும். இயேசு நம்மளோட பேசுகிறாருப்பா, இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி நடக்கணும்ப்பா, நடந்தேனா போதுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போது இந்த வசனத்தை கூர்ந்துக்கோனீங்களா? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீர் உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை எப்படி அறிந்து கொள்வது, அந்த அறிவுலாம் உனக்கு உணர்த்திடுவார். பயந்தால் மட்டும் போதுங்க. ஏசப்பாவுடைய வசனம், ஏசப்பாவுடைய பாடல், ஏசப்பாவுடைய ஜபம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம நினச்சி பயந்தாவே அவர் என்னதென்று உனக்கு தெரியப்படுத்துவார், வெளிப்படுத்துவார், நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஏன்னு சொன்னால் அந்த வசனத்தை கீழ் வசனத்தை 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கன்னா, அவர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். எங்கேருந்து வருதுங்க? அவர் வாயிலிருந்து தாங்க வருங்க. நீ பேசுவ அவரோடு கூட, அவர் வசனம் உடனே பேசுகிறாரு, அதை நீ பயந்துனா போதும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். எல்லாம் அவர்கிட்ட தான் வரும். நம்ம நினச்சிக்கிறோம், என் பலனால் பண்ணுறேன், உன் பலனால் ஒன்றும் பண்ண முடியாது, என் பலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற ஞானம், அவர் கொடுக்குற புத்தி எல்லாம் அவர்கிட்ட தாங்க இருக்குது. அவர் தாங்க நம்ம உண்டு பண்ணுவார். அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது சர்டிஃபிகேட்டை. நம்ம நினச்சிருக்கிறோம் என் பலத்தினால எல்லாம் பண்ண முடியும். பண்ணி பாருங்களேன், பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் தான் சொல்கிறாரு. இந்த வசனத்தை கூர்ந்து கவனித்து பாருங்களேன். புத்தி எங்கேருந்து வருது பாருங்கள், பலன் எங்கேருந்து வருது பாருங்கள். பலன் இருக்கிறவர், சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை அறிவிக்கிறவர் அவர் தாங்க. சோர்ந்து போகணும் உற்சாகத்தை தருகிறவர். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தையும் தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து வரும். இந்த வசனத்தை பேசுகிற யாராக இருக்கிறா கேட்குறீங்களா? உங்கள் வாயிலிருந்து அறிவும் புத்தி எல்லாம் வந்துடும் தன்னால். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களே. அவருக்கு பயப்படுற பயம் வந்தாவே அறிவு வந்துடும், புத்தி வந்துடும், நேர்மை வழியில் நடப்பீங்க, எல்லா காலத்திலும் நன்மை கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு பயப்படுதல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கன்னாங்க. இங்கே என்ன சொல்லலாம், தேடினா மட்டும் போதாதுப்பா, அவருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே வரணும். நீ பயந்தினா போதும், உனக்கு எல்லாம் தெளிந்த புத்தியை கொடுப்பார். அவர் நடக்க வேண்டிய வகையில் உனக்கு போதித்து நடத்துவார். காரணம்னு சொன்னால், என்னுடைய பிள்ளை எனக்கு பயப்படுறான். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு தகப்பனுக்கு பிள்ளை பயந்தானா தகப்பன் என்ன நடத்துவார், எப்படி நடத்துவார்? என் பிள்ளை பயப்படுறான்பா, அவனுக்கு நல்லா செய்யணும்பா அப்படின்னு ஒரு ஆசைப்படுறது போல் உனக்கும் கர்த்தர் அப்படி தாங்க செய்வார். புத்தியை கொடுப்பார், நல்ல அறிவு கொடுப்பார், ஞானியாக உன்னை மாற்றுவார். எல்லா இடத்துலையும் ஒரு பேதையாக இருக்கலாம், உன்னை பைத்தியமாக இருக்கலாம், உன்னை ஞானியாக ஆக்கி கற்று நிறுத்துவாருங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதும், உன்னை உயர்த்தி வச்சு ஆசிரியருக்கு அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.